தான் போயிருக்கு. அதை பத்தி நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். வாழ்க்கையில முடிய எல்லாம் வாழ்க்கை ஒரு 44,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது அதுக்கு அப்புறம் உள்ளதா? ஆமா சார், இப்போ லேட்டஸ்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட் சார். நீங்க சொல்றது அப்போ வேலைக்கு ஆள் இல்லைங்க சார், வேலைக்கு ஆள் இல்லைங்க. இவ்வளவு பென்சில் பேனா வந்து யார் சார் எழுதுறா? 44,000 ரூபாய் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 32 காப்பன ஆதி பத்தி உடைப்பு ஏற்படுவதால் அதை இருப்பு மாற்றத்தர கேட்டுக்கொண்ட 10வது உறுப்பினர்கள் பதிவு கடிதம் மன்றத்தின் முறை 33 செகண்ட் பைப்லைன் 33 அந்த ஒன்மையில வந்து அந்த ஹோட்டல் இருக்கு பாருங்க, அந்த முக்கில அதுல ஒரு லீக்கேஜ் ஒன்று இருக்கு. ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்குது. பஸ் வந்து அதை பார்த்துட்டு நிஜார் பாய கூப்பிட்டு காட்டினேங்க. அவர் வந்து ரோடு போடுறதுக்கு முன்னால போட்டுட்டாருன்றாரு. அதுக்கப்புறம் அந்த இரும்பு பைப்பு போட்டாதான் அது சேஃப்டியா இருக்கும். அது ரோடு போடுங்க ஒண்ணு. ரெண்டாவது அது மாதிரி நீ கொடுத்த பொருள் அவர் சொன்னாரு ஏற்கனவே கொடுத்துருக்காரு. அதாவது உனக்கே தெரியாது சொல்லியாச்சாப்பா. அந்த மூலிய போனது 4 வாட்டி 4 மீட்டிங்ல சார கொடுப்பா
நீங்க அதை ஆமோதிங்க. என்ன யார் நிக்கிறாங்க ரொம்ப சொல்ல விடுவா யாருக்கு எப்பா அன்ஸ்கூல்ல அதிகாரி வந்தா வந்து கேட்கலாம்ல ஜமால் பாய் அது என்னங்க குப்பையை வந்துட்டு வரைமுறைப்படுத்துறதுன்னா அப்படி பாதிதா ஆணையாளர் அவர்கள் தலைவர் அவர்கள் மற்ற மாவட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மைய பகுதியில ஒரு நாள் விட்டு போகுது. குப்பை சுத்தி இல்லாத இடத்துல வீட்டுல குப்பையை வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. குப்பை வண்டி வரும்போது ஆடிக்கு ஒருக்க அம்மாசு ஒருக்க வருது. பாக்கர் காரணி அக்பர்ஷா 1, 2, 3 தெரு. இதை எத்தனை நாளைக்கு ஒருக்க நீங்க வண்டி அனுப்புறீங்க சார்? அதான் சார். ஆமா அது வாரத்துல ஒரு நாள் குப்பை அப்ப வாரத்துல ஒரு வாரம் குப்பை வீட்டுக்குள்ளே இருக்கணுமா சார்? அதை நீங்க செய்யுங்க. இந்த பகுதிக்கு எப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அனுப்புறீங்க? அது ஒரு 3 நாள் அதுக்குதான் போனதுக்கு ஒரு தீர்மானம் போட்டோம். நம்மள ஆளு பற்றாக்குறைன்னு சொன்னீங்க. பிரைவேடைசேஷன் தீர்மானம் போட்டா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க. எந்த வாரம் நீங்க முடிவு பண்ணி சார் நாங்க சொல்லிட்டோம் சார். முடிவு 6 வாரம் சொல்லிருக்கோம் சார். என்ன முடிவு எடுத்தீங்க சார்? சொல்லுங்க சார், என்ன முடிவு எடுத்தீங்க? நீங்க ஈஸியா சொல்றீங்க ஆள் இல்லைன்னு. அதுக்கு இன்ஜினியர் ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? ஒரு பையில காமிங்க, நாங்க உட்காந்துறோம். அப்ப நீங்க ஒரு வாரத்துக்கு நீங்க வெளியே அனுப்புவீங்க. அது என்ன பேச்சு? ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் அனுப்ப முடியும். இதனால தொட்டி வியாதி ஏற்பட்டு கேவிட்ல 3 பேர் ஆயா வயிற்றால போயிருக்கு. சுகாதாரம் நம்ம நகர சுகாதாரம் வயிற்றுக்கணும். ஒரு வாரமா குப்பை வீட்டுக்குள்ள இருந்தா இந்த 3 மாசம் ஆச்சு. ஒரு பையில காமிங்க. இதெல்லாம் நாங்க இந்த இடத்துல இருந்து எடுத்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் யாராவது காமிங்க. ஆபீஸ் செக்ஷன்ல காமிங்க. சார் அதுக்கு சார் பிரைவேடைசேஷன் எழுதி 3 மாசம் கூட்டத்துல தீர்மானம் போட்டு 3 மாசம் ஆச்சு சார். அதுக்கு என்ன நடவடிக்கை தொட்டா பாத்தீங்களா? 15வது வார்டு பகுதியை புறநகரத்தையே ஒதுக்கிட்டீங்க. அப்படியே வச்சுக்கிறீங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. 15வது வார்டுல விஓ ஆபீஸ் இருக்கு, எல்கே மெட்ரிகுலேஷன் இருக்கு, மருத்துவமனை இருக்கு. இதெல்லாம் 15வது வார்டு உள்பகுதி எல்லா மக்கள் மக்கள் தான். ஒரு வாரம் வீட்டுக்குள்ள குப்பையை வச்சா என்ன ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. அந்த பகுதிக்கு எத்தனை நாள் எந்த எத்தனை மணிக்கு வரும் இத்தனை மணிக்கு வரும். இனிமேல நம்ம சுகாதாரம் வாங்கணும். எத்தனை நாளைக்கு 15 நேரம் பாக்கெட். ஆமா சார், பாக்கெட் அக்பர்ஷா 3 பேரு. சரி எத்தனை நாளைக்கு கொடுத்த வண்டி வரும்? அப்படி பார்க்க போனா வாரத்துல ஒரு நாள் வண்டி போயிடலாம். அதையும் வாழ்க்கை 2 நாள் அனுப்புறேன்னு சொல்றீங்க. அப்பதானே அனுப்புவீங்களா? நீங்க சார் நான் வண்டி பின்னாடி போனேன். சரி இனிமேல் 4 நாளைக்கு பேசி
சார், அதை எப்படி சார் 1 கிலோமீட்டர் வந்து குப்பை கொட்டுவாங்க? வாக்கை காரணி எங்க இருக்கு? கம்பர் பிளேஸ் எங்க வச்சிருக்கோம்? அங்க ஒண்ணு வச்சுவா. சார், அங்க ஒரு இனிமேல் தான் வைப்போம். இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன சார் நீங்க பேசுறீங்க? 3 நாளைக்கு சார். என்ன சார்? சுகாதாரம், தெருவிளக்கு, குடிநீர், இந்த 3 நீங்க முதல்ல முழுசா செய்யுங்க. அப்புறம் மத்ததெல்லாம் எல்லா காரியத்தையும் செய்யுங்க. இந்த 3 எங்களுக்கு 3 நாளைக்கு அப்பா சரி ரைட் ஓகே தானா? 3 கிலோமீட்டருக்கு ஒரு முறை தராது. 8 குப்பை வாங்கக்கூடிய ஏரியா வண்டி ரிப்பேர் பண்ண கூட வாங்குறோம். வண்டி ரிப்பேர் மோத வாங்குறது வச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அந்த ரோடு கிளீன் பண்றதுக்கு 2 வாரம் சார் அதே மாதிரி தான் அந்த அது ஓகே 35 அந்த அம்மா கேட்ட கேள்வி பாரு. நீங்க ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சேன்னு சொல்லி சொல்லாத வார்த்தையை சொல்றாங்க. இப்ப அந்த அம்மா யாருக்கு ஓட்டுறீங்கன்னு யாருக்கு தெரியும்? எல்லாரும் நம்ம மக்கள் தான். எப்ப கேள்வி சொல்லாத செய்தே சொன்னாங்க. அப்ப அப்படி அப்படி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரு. ஏன் வரல? படுத்தும் பொழுது சம்பந்தப்பட்ட நகராட்சி தெருவிளக்கு எரியாத பகுதி வாழ்க்கை ஆய்வு செய்து தெருவிளக்கு மாட்டுவதற்கு முன்னுரிமை சார். இப்போ தெருவிளக்குக்கு அடிச்சுக்கிறாங்க. எனக்கு மாட்டின பகுதியை ஆய்வு செய்யுது. எந்த வார்டுக்கு மாட்டணும், எந்த வார்டுக்கு மாட்ட இல்ல, எந்த வார்டை எரியாம இருக்கு, அதை முதல்ல நீங்க செய்யுங்க சார். எங்க பிரைவேட் வழிபறிப்பு உள்ள நடக்குது. எங்க ஊர்ல இருக்குன்னா என்ன செய்வோம்? மெம்பர் அதிகாரி பார்த்து முன்னுரிமை வாரத்துல இருந்தாலே பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்டாங்க. சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி அதே வந்து வரைமுறைப்படுத்தி 12ஆம் வார்டு முடிஞ்சு சபாவை வெளியுமா யாரும் தயவு செய்து கவுன்சிலரும் ஒத்துழைங்க. எனக்கு அவசரம், எனக்கு 1 லைட்டர் தாங்க, எனக்கு 2 லைட்டர் தாங்கன்னு சண்டை பிடிக்காம அதை கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா கரெக்டா என்னோட